உங்க ரொம்ப விசித்திரமான ஹோட்டல்கள் தங்கி இருக்கிறோம். பறக்கும் டைனோசர்கள், சாகச பூங்கா ஒன்றும், நீர்மூழ்கி ஹோட்டலும் உங்களை ஆச்சரியப்படுத்தும். முதல் விசித்திரமான ஹோட்டலுக்காக எங்கள் பயணம் செழல் நோக்கி தொடங்குகிறது. வெளியே சாதாரணமா தோணியுது, பட் உள்ளே நுழையும் போது உங்களை முற்றிட ஈராட்சி சித்திரவதம்புகள் கர்ஜனத்தோட இருக்கிற அவன் கடிக்காம இருப்பான்னு நம்புவோம். மொக்க வித்தியாசமானது, பட் முன்னணியில் இருக்கும் ரோபோ மேஜிக் கலைஞர்களை போல வித்தியாசமானது அல்ல. அவர்கள் நாங்கள் பதிவு செய்ய வேண்டும் என்று சொல்கிறார்கள். ஆகவே நாங்கள் எங்கள் அறை விலையை இந்த இயந்திரத்தை கொண்டு பெற்றோம். ஆமாம், மிகவும் வித்தியாசமாக இருக்கிறது. மனிதர்கள் இல்லை. எலிவேட்டர் நோக்கி சென்றோம். எங்கள் அறை கார்டை படிப்பு கீழே வைத்தோம். அது தேவையான தடத்தை தானாகவே கண்டறிந்தது. அதன் பிறகு நாங்கள் நம் அறைக்கு சென்றோம். புது துண்டுகள், ஒரு குளியலாடை மற்றும் ஏதேனும் குளிர்சாதன பொருட்களை ஆர்டர் செய்ய அனுமதிக்கும் ஒரு டேப்லெட் உள்ளது. ரொம்ப விசித்திராது. ஒரு ரோபோட் உங்கள்கிட்ட கொண்டு வருது. எதிர்பார்த்த நிலை இல்ல. ரோபோட் தனியா எனது யாவத்தையும் செய்யுது. உங்கள்கிட்ட வந்து லிப்ட் அழக்குது, மத்தவங்க உங்க கதவை விரட்டுது. வணக்கம். நான் தலை துண்டு ஃபேண்டேன். இது நம் பின்னிக்ஃபுல் பார் வினோதமான ஹோட்டல்களில் முதன்மையானது. கற்கள் கொண்டு கட்டப்பட்ட லெகோ ஹோட்டல் மற்றும் உலகிலேயே பெரிய வித வாட்டர் பார்க் கொண்ட அக்வேரியம் ஹோட்டல் போன்றவை உள்ளன. அடுத்த காலையில் கொரியாவில் அடுத்த ஹோட்டலுக்கு பயணம் தொடங்கினோம். இது விசித்திரமான கவாய் முறை ஹோட்டல். நுழைவு ஏற்கனவே மிகவும் கியூட். இங்கே பல சிறிய எடுத்துக்காட்டுகள் அடங்கியுள்ளது. இந்த இடம் நிச்சயமாக ஒரு குழந்தைகள் பள்ளி. பட்டாம்பூச்சிகளால் வரவேற்கப்பட்டோம். பட்டாம்பூச்சி ஃப்ரிட்ஜ், பட்டாம்பூச்சி குவளை, பட்டாம்பூச்சி தலையணை. எல்லா தரப்பிலும் பஞ்சாலங்கார பாவைகள் உள்ளன, விளக்கிலும் கூட. ஆனால் மிக விருதுண்ட விஷயம், அறைக்குள் நேராக உள்ள பந்து குளம். என்ன பண்ணணும் எனக்கு தெரியும். அது ஒரு டிஸ்கோ பந்து. எனக்கு ஒரு யோசனை வந்திருக்கிறது. நாங்கள் இது போல் விசித்திரமான குளியல் அறையை ஒருபோதும் பார்க்கவில்லை. அது முழுவதும் மரத்தினால் செய்யப்பட்டுள்ளது. குளியல் தொட்டியும் கூட. அது கசியாமல் இருக்குமோ அப்படின்னு நம்புகிறேன். அடுத்ததாக நாங்கள் கொரியாவை விட்டு துபாய் சென்றோம். ஒவ்வொரு குழந்தையின் கனவையும் நிறைவேற்ற போகிறோம். லெகோ அல்லது சதுரங்க காய்களால் ஆனது கொண்டு காணப்படும் ஒரு விசித்திரமான ஹோட்டலில் நாம் தங்கியிருக்கிறோம். நுழைவு VDD லெகோவால் பயன்பட தோன்றிட்டு. இந்த அலமாரி விடவும் விசித்திரமா உள்ளது. ஃப்ளூசியன் லெகோ நுண்ணிராக்களுக்கு நிறைந்துள்ளது. சோதனை டெய்ரோடியடை சேர்க்கும் பொழுது மூடியான் லெகோ விளையாட்டு பகுதியில நம்ம குதூகலமா இருக்கலாம். இப்ப நாங்கள் இறுதியாக எங்கள் அறைக்கு செல்ல தொடங்குகிறோம். இல்ல முடியாது. நாயக மாடிப்பந்து ஏரியில திரவை திறந்தவுடன் யாழில் கூற்று பைரட் தீம் கொண்ட மண்டபம் தென்பட்டது. லேகோவில் இருந்து செய்யப்பட்ட ஒரு ஜாதி உண்மையின தருணம். நாங்கள் நமது அறையை திறக்கிறோம். அந்த முழுவதும் தரைக்கட்டத்தில் இருக்கும் கல்லர் கருப்பொருளோடு பொருந்துகிறது. நாம் கொண்டாடப்படுகிறோம் என்று ஒரு லெகோ குரங்கு உள்ளது. மேலும் செங்கல்களை கொண்டு கட்டக்கூடிய ஒரு மேசையும் உள்ளது. நம்முடைய படுக்கை அறை. இங்க நாங்கள் எல்லாம் தூங்க போறோம். அங்க என்ன இருக்குது அப்படின்னு தெரியல. வரவேற்கிறேன். நீங்க இவ்வளவு பிரேம சொல்றீங்களா? நீங்க கீழே உள்ள படுக்கையை பெறுவீங்க. முதல் மேல் படுக்கைக்கு ஆஞ்சலி எனது. அளவுக்கு நான் வாழ்ந்து நினைக்கிறேன். கிளைன்மெண்ட் நான் மட்டுமே வாழ்ந்தைகள் சிரேஷ்ட மூல போகிறது. ஆனா டோனி மத்த செலனுக்கு மற்றொரு படுக்கை அறை காத்திருந்தது. மற்ற அதுக்குள்ள ஒரு ஆச்சரியம் இருந்தது. உங்களுக்கு சிறந்த பிறந்த நாள் வாழ்த்துக்கள். என் வாழ்க்கையில் அதுவே மிக வித்தியாசமான நாயின் வரவேற்பு. ஒரு பெரிய லெகோ குற்றியம் என்னை கௌரவித்தது. அது ரொம்ப விசித்திரமா இருந்தது. அந்த இடத்தில் கொள்ளைக்கான தலையுடன் மற்றும் ஒரு சிலந்தியுடன் ஒரு சிறிய கழிப்பறையும் உள்ளது. ஜோனி, இங்க ஒரு ஸ்பைடர் இருக்கிறது. நீமே என்னை மௌனமா திருப்புகிறீங்களா? நாங்கள் பார்வையிட உள்ள பல விசித்திரமான ஹோட்டல்களின் முதல் ஒன்று மட்டுமே. இன்னும் வித்தியாசமான ஹோட்டல்களை சந்திக்க தயாராக இருங்கள். அறையை பார்த்த பிறகு நாங்கள் லெகோ நகருக்கு சென்றோம் மற்றும் லெகோவால் செய்யப்பட்ட ஒரு மிகப்பெரிய துபாய் மாதிரியினை பார்த்தோம். மேலும் இது உலகின் உயரமான கட்டிடத்தின் சிறிய பதிப்பு. லெகோ கற்களால் கட்டப்பட்டுள்ளது. ஹோட்டல்ல ஒரு வீடியோவில் போட்டோம். ஸோ எல்லாம் பாருங்க. சில ரோலர் கோஸ்டர்களை சவாரி பண்ண முடிவு பண்ணோம். இந்த ரோலர் கோஸ்டர்ல சில பயமா இருக்குது. உனக்கும் இல்ல? ஹோட்டல் துபாயின் மையத்தில் அமைந்துள்ளது. அசாதாரணமான இடத்தில் 3 பெரும் நிலைகளில் 3 பிரம்மாண்டமான படுக்கை அறைகள் மற்றும் குளியல் அறைகள் கொண்ட ஒரு லக்ஸுரி ஸ்வீட்டால் நாங்கள் வரவேற்கப்பட்டோம். சரக்கு சவாரி தளம் மடுத்தரவில் மருத அமைச்சு பணியுடன் ஒரு ஸ்கீ ரிசார்ட் கட்டுவது மிகவும் விசித்திரமான மற்றும் பைத்தியக்காரமான எண்ணம். அது அறிவீனமானது. கொண்டு வந்தார்கள். விளையாடுவதை அரும்பியது இருந்தால் பிரியோடு மறையில் ஒரு நெருப்பூட்டு இருக்கின்றது. எல்லா சவாரிகளையும் மகிழ்ச்சி அடைவார்கள்.
ஆரம்பிப்போம். டோனி அஜீப் பனிப்புயல் பந்தியில் ஒரு சவாரியை தொடங்கினார். கிளேர் மற்றும் நான் தண்ணீரில் டியூபிங் செல்வதற்கு தேர்வு செய்தோம். ஆனால் முதலில் மேலே சென்று போக வேண்டும். அதனால் கேபிள் கார் பயணித்து பர்வதத்திற்கு மேலே சென்றோம். இந்த விடிய சித்திரவச வெறுப்பு மயக்க வெப்பம் அடங்கிய பொருட்களை பாவித்துள்ளது. இது உண்மை நிச்சயமா விடுத்து உண்மை நான் முதல் போகிறேன். கிட்டத்தட்ட பைங்ஸ் நம்ம ரெக்கார்டு ஸ்பின் அட்டிமேரி பூமியில் பதக்களால் போராடிய பிறகு நாங்கள் சோம்பிருந்தோம். பட் ஒரு அற்புதமான கஃபே பண்டு பீட்சா மற்றும் வெந்நீர் தேயிலை எடுத்துக்கிட்டோம். நாங்கள் ஐஸ் கஃபேவில் இருக்கிறோம். பட் இது ரொம்ப இருந்தது. பட் இங்கே உள்ள எல்லாம் ஐஸால் செய்யப்பட்டிருப்பது ரொம்ப சுவாரஸ்யமாகவும் விசித்திரமாகவும் உள்ளது. வேண்டும் இங்கே பல விதமான ஐஸ் சிற்பங்கள் இருக்கின்றன. சாப்பிட்ட இடங்கள் வித்தியாசமானது. நல்ல கஃபேயில் வெப்பமாக இருக்க முயற்சிப்பது உண்மையில் வித்தியாசமாக உள்ளது. இறுதியில் அவர்கள் எங்களுக்கு பீட்சா கொண்டு வந்தனர். ஹாய் அல்லது அனாச்சி வைத்து நான் இது பார்த்ததே இல்லை. மம்மாமியா என்று கத்துவோம். எனிக் குகையில் சூடான பீட்சா சாப்பிடுவது ஒரு விசித்திரமாக உள்ளது. என்னமோ ஆச்சரியம். இது நம் வனத்தில் தான். இப்போது எங்கள் அடுத்த ஆச்சரியமான ஹோட்டலுக்கான நேரம் வந்துவிட்டது. குளிர் நிலவிய ஸ்கீ ரிசார்ட்டில் இருந்து வனத்தின் நடுவில் செல்ல இருக்கிறோம். மணலால் மூடப்பட்ட சிறிய வீடுகளில் தங்கியிருக்கிறோம். நாங்கள் அடங்கியிருக்கும் வீடுகள் மணலில் முழுமையாக மறைத்திருக்கிறது. நமக்கு சுற்றிலும் விலங்குகள் மற்றும் பாம்புகள் நடமாட்டம் செய்கின்றன. எங்களுக்கு சுற்றி எங்கும் வெறும் பாலைவனம் தான். என்னை எங்கே கொண்டு சென்றாய்? ஸ்கீ ரிசார்ட் ஹோட்டலுக்கு பிறகு ஸ்பாஸ் வேலி ஹோட்டல் முற்றிலும் விசித்திரமாக இருந்தது. ஆம், இது ரொம்ப வியப்பா இருக்குது. இது முழுவதுமா மணலில் மூடப்பட்டுள்ளது. இது உண்மையில் மணலில் கட்டிய வீடு. அந்த நேரத்தில் நான் உறைந்திருந்தேன் என்றால் இப்போது கொதிக்கிறேன். நாங்கள் இரவுக்கு இங்கே தனியார் படுக்கையறை மற்றும் குளியலறையுடன் உள்ள இவ்விதமையான புதைந்த வீடுகளில் தங்க இருக்கிறோம். இங்கே கண்ணாடி ஒரு வித்தியாசமான இடத்தில் வைக்கப்பட்டுள்ளது. அரை சுற்றுப்பயணத்திற்கு பிறகு அவர்கள் இங்கே என்ன வித்தியாசமான செயல்பாடுகள் உள்ளன என்பதை பார்க்க வெளியே சென்றோம். அன்னையும் நானும் ஒரே ஒட்டகம் ஏறிக்கொண்டிருக்கையில் டோனி மற்றும் கிளன் மணல் பாய்டிங்கிற்கு சென்றனர். இது பைத்தியக்காரமானது. நேற்று நாங்கள் ஸ்கீங் பண்ணோம். இப்போ நாங்கள் மறுமாக மணல்வெளியில் கழுத பிறகு சவாரி செய்வோம். நான் அந்த மண்ணில் பாட்டு செய்கிறேன். ஸ்மைல் சோர்ம்பாடு நன்னா சோம்வாக் செல் ஸ்டைலும் சோர்ம்பாடு விசித்திரமாக இருந்தது. நிலத்தின் நடுவில் நமக்கு ஒரு இழப்பைகள் குதிகாலி உள்ளது. நான் குன்பாலும் சில வித்தியாசமான ஆடைகள் எரிந்து விடுமோ என்று பயப்பட மாட்டார்களே. இரவு உணவிற்பின் நாங்கள் ஒரு பருந்தை சந்தித்தோம். அது எங்கள் கையாக பறந்தது. ஆனால் அதுவே அனைத்தும் அன்று. சில மணி நேரங்கள் கழித்து நாங்கள் ஒரு ஹார்டியர் பலூன் சவாரிக்கு போனோம். அது எவ்வளவு பெரியது என்று பாருங்கள். நம்ப முடியுமா? இது 400 அடி ஆகாயத்தில் எழும்பும். இது ரொம்ப பெருசு. ஆனால் இது பறந்து செல்வதை தடுப்பதற்காக ஒரு கார் அதை பிடிச்சிருக்க வேண்டியிருந்துச்சு. நாங்கள் கூடையில் ஏறினோம். அம்மா, உங்களுக்கு பயமா? இந்திய நோய்ஸ் வாங்க. ஆஹா, இதுல ரொம்ப சூடா இருக்கு. அவங்க பறக்கும் போது பயங்கரமா இருந்தது. பஸ் இங்க ஃபீல் மீடியா சாம்பல் இவீல் மீடியா மாறுது. சிவானித்துவமான அனுபவம். அடுத்தது நாங்கள் இன்னும் விசித்திரமான ஹோட்டல்களுக்கு செல்வோம். முற்றிலும் பைத்தியமானதற்கு தயார் இருப்பீர்கள். இப்போது துபாயை விட்டு சென்று இன்னும் விசித்திரமான பல்வேறு தன்மையுடைய ஹோட்டலுக்காக மாம்பழ வடிவ தோற்றத்துடன் மாண்டனேக்ரோக்கு செல்ல நேரமாகிவிட்டது. இது எங்க வாழ்க்கையில நான் பார்த்த ரொம்ப விசித்திரமான ஹோட்டல். எங்கள் மறைந்துள்ள பெருஸ்காலாண்டிங் ஹோட்டல் ஆகும். ஹிஸ்டரி ஆர்ட்ஸ் கிட்டால் தான் இது இவ்வளவு பெரிய அளவில் வளர்ந்திருக்கலாம் அப்படின்னு நினைக்கிறேன். உள்ளே என்ன இருக்குதுன்னு பார்ப்போம். இது உண்மையில் காளான் வடிவத்தில் உள்ளது. இங்கே உள்ள விளக்குகள் கூட காளான்களைப் போல இருக்கு. காலியாவே உள்ளது. அதுல காளான் இருக்குமே எனக்கு சந்தேகம். ஓ மை காட், நீங்க இதுவரை எப்படி வந்தீர்கள்? முடியாது. இரண்டாம் நிலை கட்டத்துல 2 படுக்கைகள் உடைய சில விசித்திரமான திறப்புகள் உள்ள ஒரு படுக்கை அறை ஏற்படுது. இது என்ன? ஓ, எப்படி முடியுமா? இங்க இருந்து நீங்க செய்யலாம் போல இருக்குது. ஹே கிளென் கிளென், அங்க எப்படி இருக்கு? இங்க ரொம்ப சூடேரிசா இருக்குது. நாங்க சிறிது சூடான தேநீர் குடித்து சூடேற்றி போட்டு ஓரளவு ஓய்வெடுக்க முடிவு செய்தோம். Thank you. நீங்க மிதரபுங்க. நாங்க செர்பியா நோக்கி சென்றோம். எங்கள் அடுத்த விசித்திரமான ஹோட்டல் ஒரு படகாகும். நாங்க நீர்ல இருக்கிற ஓர் விடுதியில தூங்க போறோம். ஆனால் அதுக்குள்ள எப்படி இருக்கிறது தான் ரொம்ப சித்திரமா இருக்குது. பாருங்க போலாம். எல்லாமே இங்க சம்பார் தான் நல்லா இருக்கும்.
அங்கே டெக்குக்கு மால் சென்ற போது இது சிறியகரமான ஃபீலிங்கையும் பார்க்கல. இது சிகரி நேரா கேபினிக்ஸ் பாடுறோம். பாய்ட்டுமே பழையதும் கொஞ்சம் பயமுறுத்துறது போலவும் தோன்றுகிறது. வால்யூம் செல்லும் போது பெரிஸ் வடியல் கவுண்டரை பார்த்தோம். அது மோசம்தான். மின்காந்த கதிர் கூட வேலை செய்யல. இன்னும் என்னென்ன இருக்கிறதுன்னு பார்ப்போம். ஓய்வு கூடம் மற்றும் படுக்கை அறையை உடைய படகு. இங்கு ஏராளமான விசித்திரமான ஓவியங்கள் மற்றும் சிலைகள் உள்ளன. நாம் கவுண்ட் டிராகுலாவின் மண்டபத்தில் இருப்பது போல உள்ளது. பீகளோ இல்லை என்று நம்புகிறேன். Oh wow, the guests are your spec flight. The rich hunt is that. ஓ, இது எந்த வருஷத்துல இருந்து? கிறிஸ்துவுக்கு முன்னாடி இருக்கிறது. ஏதேனும் நடந்தால் நாம் Nu இருக்கிற சலோசியன்சிஸ் அந்த முயல் செய்யாலும் ஆபத்துமா இருக்குது. நாம் தூங்கி கொண்டிருந்த போது இது மூழ்காது என்று நாங்கள் நம்புறோம். இது உண்மையில விசித்திரமா இருக்கிற ஒரு ஹோட்டல். ஆனால் அடுத்து இன்னும் வினோதமாக இருக்கும் என்று உறுதியாகத்தான் உள்ளது. செர்பியாவிலிருந்து இந்த வீடியோவின் விசித்திரமான ஹோட்டலுக்காக நாம் துபாய்க்கு திரும்பினோம். நாங்கள் முழுமையாக இலவசமான சுகவீதி கிணறை உள் பால்கனியுடன் மற்றும் முழு எதிர் சுவற்றையும் மூடுகின்ற மிகப்பெரிய ஜன்னலுடன் கொண்ட செலவிட இருப்போம். இலவசமா இருக்குதா அல்லது மிகாயா? நீங்க அதோட அடுக்கு கீழே செல்வீங்க அப்படின்னு நீங்க என்ன அருமையாக இருக்கிறது. மீன்கள் நிரம்பிய மிகப்பெரிய ஆக்வேரியத்தை பார்க்கக்கூடிய படுக்கை அறை. சறுக்கு மீன்கள் இருக்கு. சோ பாருங்க, இது அருமையாக இருக்கிறது. அப்படியா? நீங்கள் ஒரு ஆக்வாரியத்தில் இரவை கழிக்கணும். நீங்க குளிக்கும் போது நீங்கள் உங்களை கவனிச்சு கொண்டிருக்கின்றன. அங்க மீன்ஸ் அவஸ்தாபடி அவர் நிச்சோ பஸ் இத பாருங்க. யுவர் சவுஸ் அங்க வெயிட் ஓஃபகம் சைட் தி உன்ஸ் ஃபோரபடி சுண்டல்லை. இது கொஞ்சம் நீண்டு கொண்டிருக்கிறது. புகான் குறிக்கிறதா? பின்னர் நாங்கள் ஒரு மைக்கேலன் நட்சத்திரத்தை பெற்றுள்ள நீரினடி பகுதியில் உள்ள உணவகத்தில் இரவுணவுக்காக கீழே சென்றோம். இந்த உணவகம் அதன் சொந்த பிரம்மாண்டமான நீச்சலறை உடையது. ஆகையால் நாம் மீனை பார்த்து கொண்டே மீனை உண்ணுகிறோம். அறியாதவர்களுக்கு ஒரு மிஷ்லின் நட்சத்திரம் சுவைக்கானதுதானன்றி மூலப்பொருட்களின் தரம், வழங்கல் மற்றும் உள்துறை அலங்காரத்திற்காக கொடுக்கப்படுகிறது. இது ஒரு குண்டு. இது மாட்டிரச்சியா? அவங்களே எங்களுக்கு அடுத்த உணவு கொண்டு வந்தனர். நம்ம எதை சாப்பிடணும் அப்படின்னாலே புரிஞ்சுக்கல முடியல. இது நாங்க பாராட்டுவதற்காகவே இருக்கலாம். ரொம்ப வேடிக்கையாக இருக்கிறது. எனக்கு பிடிக்கல. இந்த ரேம்ஃபார்ம்களையும் வித்தியாசப்படுத்துவது கடினம். என் சொசைட்டியும் விசித்திரமாக இருந்தது. மற்ற மீன்கள் உங்களை கடவுங்கள் என பார்த்து கொண்டிருக்கும் பொழுது மீனை உண்பது இன்னும் விசித்திரமாக இருந்தது. நாங்கள் ஹோட்டலில் தூங்கினோம். ஏனில் நாளை நாம் சுறாக்களின் பெரிய தண்ணீர் பூங்காவுக்கு செல்கிறோம். பூங்காவுக்கு செல்வதற்காக நம்ம இந்த நீர் பூங்காவின் மிகப்பெரிய ஸ்லைடு அடுத்ததாக இருக்கிறோம். ரொம்ப பயமுறுத்தும் வீழ்ச்சி கொண்டது. நம்ம அதை இறங்க போறோம். அல்ல ஆஞ்சலின்? இல்ல நான் இதை பண்ண மாட்டேன். உங்களுக்கு நெருக்கடி இருக்குதா? நான் இதை செய்ய போகவில்லை. ஆனால் அவர்கள் மேலே சொல்வதாவது கீழே இறங்க ஒரே வழி ஸ்லைடு தான். நம்ம போகலாம். நினைத்தேன். அது உண்மையாகவே பயங்கரமானது. என் வாழ்க்கையில் கண்ட